جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بحفر الباطن أمة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த பதிவிலே இஸ்திக்ஃபார் செய்வதனுடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே 199வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது, வஸ்தக்ஃபிருல்லாஹ இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கருணையுடையவனுமாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய திருப்தி, அல்லாஹுடைய நேசம், இவைகளை அடைவதுதான் நமது லட்சியமாக இருக்கின்றன. எனவே அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்காக நாம் என்ன விலை கொடுத்து வாங்க முடிந்தாலும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த வகையிலே அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக சில வழிமுறைகளை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. சூரத்துல் பக்ராவிலே 222வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற போது, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றான் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. உண்மையிலேயே அல்லாஹுடைய நேசம் எமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாம் நிறைய தௌபா செய்ய வேண்டும், நிறைய இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், நிறைய பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹு தஆலா பாருங்கள், மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான், அல்லாஹு தஆலா பாதுகாத்தவர்களை தவிர. எனவே அந்த பாவத்திலிருந்து மீள வேண்டும். அவன் அந்த பாவத்தோடு அல்லாஹ்விடத்திலே சென்று விடக்கூடாது, அவன் மரணித்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா இவ்வாறான வழிகளை நமக்கு காட்டித் தருகிறான். இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக, தௌபா செய்வதன் மூலமாக எங்களுடைய பாவக்கரைகளை அல்லாஹ் போக்கி விடுகிறான். எனவே அல்லாஹ் மிகவும் இரக்கமுடையவன், மிகவும் கருணை உள்ளவனாக இருக்கிறான். எனவே நாம் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். எனவே இவ்வாறு செய்வதன் மூலமாக அல்லாஹ் எம்மை நேசிக்கிறான். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஹிருல் அன்பியா, நபிமார்களின் இறுதியானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் சுவர்க்கத்திலே நுழையக்கூடியவர்கள் அவ்வலு மை யதுகுல் ஜன்னah, சுவர்க்கத்திலே முதலாவது நுழையக்கூடியவர் எமது தூதர்தான். எனவே அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு நபி அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு கொடுக்கப்படாத சில சிறப்பம்சங்களை எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து வைத்திருக்கிறார். என்ன அம்சம்? அல்லாஹ்வின் நேரடி கண்காணிப்பிலே நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், வல்லாஹி இன்னி லஅக்ஷாகும் லில்லாஹி வ அத்காகும் லஹு, நிச்சயமாக உங்களில் அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சி தக்வாவோடு நடக்கக்கூடியவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு கொடுக்கப்படாத அம்சங்களை அல்லாஹு தஆலா எமது தூதருக்கு கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு தூதர் என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வுக்கு அதிகமாக நான் அஞ்சுகிறேன், அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த தூதர்
அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்திருக்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வல்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. நபி அவர்கள் கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலாக நான் தௌபா செய்கிறேன், இஸ்திக்பார் செய்கிறேன், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, தூபு இலல்லாஹ் வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்யுங்கள், அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி 100 மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன், ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 100 தடவைகள் இஸ்திக்பார் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதராக இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகள் தௌபா செய்கிறார்கள் என்றால் நம்மை போன்றவர்கள் எத்தனை தடவைகள் தௌபா செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இன்றைய காலத்திலே நாம் அதிகமாகவே பாவம் செய்கிறோம், அல்லாஹு தஆலா பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியமான சகோதரர்களே, எமது கண்கள் பாவத்தை செய்கிறது, எங்களுடைய நாவு பாவமான வார்த்தைகளை பேசுகிறது, எங்களுடைய காதுகள் பாவமான விடயங்களை கேட்கின்றன. எனவே காலையில் எழுந்ததிலிருந்து தூங்க செல்லும் வரைக்கும் நாம் நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நாம் அல்லாஹ்வுடைய அன்பை, அவனுடைய நேசத்தை, அவனுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். எனவே நாம் எமது பாவத்திற்காக மன்றாடுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தௌபா செய்கின்ற போது அல்லாஹு தஆலா உச்சகட்ட மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹு அக்பர். அதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தன்னந்தனியாக பாலைவனத்திலே பயணம் செய்கிறான். அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த மிருகத்திலே தான் அவருடைய குடிக்கக்கூடிய குடிபானங்கள், சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்துமே இருக்கிறது. எனவே நீண்ட பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மரம் வருகிறது. எனவே அந்த மரத்தின் கீழால் கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்காக அங்கே இறங்கி கொஞ்சம் தூங்கி விடுகிறார். அவருடைய மிருகம் அந்த இடத்திலே இருக்கின்றன. எனவே கொஞ்சம் தூங்கிவிட்டு எழும்பி பார்க்கிறார், அவருடைய அந்த மிருகத்தை காணவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பாலைவனம் என்றால் மிகவும் பயங்கரமான ஒரு இடம் சகோதரர்களே, எதுவுமே கிடைக்காது. எனவே இந்த மனிதர் அவருடைய சாப்பிடக்கூடிய உணவு, குடிபானம் பயணம் செய்த அந்த வாகனத்தில் இருக்கின்றன. எனவே அவர் மிகவும் சஞ்சலப்படுகிறார், கவலைப்படுகிறார். அவர் உயிர் வாழ்வது கஷ்டமாக இருக்கிறது. எனவே அவர் கவலையோடு மீண்டும் என்ன செய்கிறார், அதே இடத்திலே தூங்கி விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூங்கி எழும்பி பார்க்கிறார், அவருடைய வாகனம் அவருக்கு முன்னால் இருக்கின்றன, அவர் குடிக்கக்கூடிய பானம், உணவு அனைத்துமே இருக்கின்றன. எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த அடியானுக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தின் காரணமாக அந்த மனிதர் அவருடைய 2 கைகளையும் உயர்த்தி கொண்டு அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். அவருடைய சந்தோஷத்தின் காரணமாக அல்லாஹும்ம அன்த அப்தி, இறைவா நீ எனது அடிமை, வ அன ரப்புக் நான் உன்னுடைய எஜமான் என்று அவர் சந்தோஷத்தின் காரணமாக அந்த வார்த்தையை கூறிவிடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா இவருக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டிருக்குமோ இதை விட
ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா எமக்கு பல சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறார். எனவே நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படுகின்ற இந்த இஸ்திக்ஃபாரை நாம் அதிகமாக நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبو لك بنعمتك علي وأبو بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. கண்ணியமான சகோதரர்களே, இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை யார் ஒருவர் காலையிலே உண்மையான நம்பிக்கையோடு இதை ஓதுகிறாரோ அவர் மாலை அடைவதற்கு முன்னால் மரணித்து விடுவாராக இருந்தால் அவர் சுவர்க்கம் செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மாத்திரமல்ல, யார் ஒருவர் இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை மாலை நேரத்திலே ஓதினால் மறுநாள் காலை நேரம் அடைவதற்கு முன்னால் அவர் மரணித்து விடுவாராக இருந்தால் அவர் சுவர்க்கம் செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமது இலட்சியம், இதுதான் நமது நோக்கமாக இருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக அன்பை பெறுவதாக இருந்தால் அதிகமாக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை நாங்கள் தேடுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அல்லாஹ் தஆலா அதிகமாக தௌபா செய்து அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.